ஆதிவள்ளி கைலாச மாமனை மட்டும் இருந்தால் போதுமா? அம்மா அம்மா தினந்தோறும் உங்க முடிஞ்சு பார்த்து இருக்க முடியுமா? யானை பூனை மிருகம் பூச்சி புடுங்கெல்லாம் பட புதுசு புதுசா பாக்கணும்ல. ஆமா பாக்கணும்ல. அம்மா பாக்கணுமா இல்லையா? அதனால ஆண்டவா பகவானே அதுக்குதான் ஆண்டவன் படைச்சிருக்கான். ஆதிவள்ளி கைலாச மாமனை மட்டும் இருந்தால் போதாது. அந்த சராச்சரங்களை எல்லாம் படைக்க வேண்டும். அதிலே மனுக்களை எல்லாம் அவதரிக்க வேண்டும். ஜீவராசிகளை அவதரிக்க வேண்டும். அதுதான் ஆண்டவன் பார்த்த அம்மா பார்வதி. பார்வதி படைக்கும் தொழிலை மேற்கொண்டவன் யாரு? பிரம்மன். பிரம்மன் நான்முகன் பிரம்மன் அல்லவா? அவனுக்கு 4 முகம். ஆமா. எப்படி படைப்பான்? தூங்கும்போது எந்த மூஞ்சியோட படைப்பான்? அது உங்களுக்கு சொன்னதானே தெரியும். சொல்லுங்க. ஒரு கற்பனையாவது பண்ணி பார்க்க வேண்டாமா? அவன் என்ன செய்ய 4 முகம்னு சொல்லியாச்சு. ஆமா. படுத்தா எந்த முறையில படுப்பான்? எந்த பக்கம்? ஆமா. மனதான தூங்க வேண்டியதான். உடலால் தூங்காமல் மனதான தூங்க வேண்டியதான். அப்படி தூங்கி தூங்காம. ஆமா. அப்படிதான் ஆண்டவன் உழைக்கின்றால் பிரம்மதேவனை அழைக்க வேண்டும் என்று அப்படி அழைக்க சொல்லக்கூடிய பகவான் வருகின்றார். பிரம்மதேவன் வருகின்றார். அவன் பிரம்மதேவனை அழைக்க வேண்டும் அல்லவா? ஆமா. என்று எங்கு வருகிறான் தெரியுமா? பிரம்மதேவன் தான் நம்ம சிவனாரி கண்ணில் கண்டு முக்காடும் பறவை முடிவறிந்து நமஸ்கரித்தார். நாட்காடும் பறவை நாட்காடும் பறவை பகவானே ஆண்டவனே திருநாள் வரக்கூடிய காரணம் என்ன? என்னாச்சு? இப்ப என்னாச்சு? ஏதோ விசேஷம் வருது. ஆமா. நீங்க என்ன புதுசா வந்திருக்கீங்க? கார்டு கொடுத்தா தான் வருவோம். அட்வான்ஸ் கொடுத்தா தான் வருவோம். ஆமா. சத்தி பெருமாளா போல சிந்தனை அப்படிதான் பாருகின்றான். ஏப்பா பிரம்மதேவா, ஆதி கைலாச மாமனை மட்டும் இருந்தால் போதாது. இன்னும் நிறைய உயிர்களை படைக்கணும். அந்த சராச்சரங்களை எல்லாம் படைக்க வேண்டும். கால சங்கட மூளை கொக்கு துன்ப எல்லாம் படைக்கணும். விடக்கூடாது. ஆமா ஆமா. என்பதால் மனதில் நினைத்து பிரம்மதேவனிடத்தில் உரைக்கின்றார். இப்படி படைச்சு கொடுத்தாங்க ஐயா. 7 14 கௌரவெல்லாம் படைக்க வேண்டும். கண்டால் கண்ட கௌரிக்கெல்லாம் பெரிய அதிலே மனுக்களை எல்லாம் அவதரிக்க வேண்டும் என்று சொல்ல போடு போடு அந்த வார்த்தையை காதில் கேட்டா அந்த பிரம்ம தேவனாவன் எப்படி படைக்கின்றான் தெரியுமா? அவன் மேல 7 லோகம் என்றோ கீழே 7 லோகம் என்றோ